ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை நேரத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிற ஆண்டவரே, மை துதிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசு பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமோ வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமோ இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமோ வேளையோ இயேசுவில் களி கூறுவோம்.
நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோம், எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோம், எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. எதை நினைத்தோம் கலங்காமல் எப்போது ஸ்தோத்தரிப்போம், எதை நினைத்தோம் கலங்காமல் எப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தோம் கலங்கா இப்போது ஸ்தோத்தரிப்போம். காலை வேளையில கலங்காம இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தோம் கலங்காம இப்போது ஸ்தோத்தரிப்போம், எதை நினைத்தோம் இப்போது நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தோ கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம், எதை நினைத்தோ கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு வாயின் வார்த்தையின்படியே இந்த காலை வெளியில கத்த செய்யப்பா, ஒவ்வொரு அறிக்கையின்படியே செய்ய ஆண்டவரே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில எல்லாம் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும். நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. அந்த சத்தானம் காண்கிறே, அந்த சத்தானம் காண்கிறே, அந்த சத்தானம் காண்கிறே. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிரான மந்திரம் இயேசுவின் நாமத்தில் எதுவும் இல்லை. சத்தானம் காண்கிறே, அந்த சத்தானம் காண்கிறே, சத்தானம் காண்கிறே, அந்த சத்தானம் காண்கிறே. நமக்கு எதிரான மந்திரம்
குறி சொல்ல காலை வேளையில் இயேசுவின் நாமத்தை மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிராக, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே நமக்கு எதிரான குறி சொல்ல இயேசுவின் நாமத்தின் எல்லா வல்லமைகள் அளிக்கப்படுவதாக. மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த இயேசுவின் நாமத்தின் எல்லா மந்திரத்தின் வல்லமைகள் காலில் நசுக்கப்படுகிறோம் ஆண்டவரே. கீழே அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போது சோத்தரிப்பே, எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போது சோத்தரிப்பே, நான் எப்போதும் சோத்தரிப்பேன், நான் எப்போதும் சோத்தரிப்பேன். எதை நினைத்தோம் கலங்காமல் எப்போது சோத்தரிப்பேன், எதை நினைத்தோம் இப்போது நாம் எப்போதும் சோத்தரிப்போம், நாம் எப்போதும் சோத்தரிப்போம், நாம் எப்போதும் சோத்தரிப்போம். நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு. எல்லா மந்திரத்தின் வல்லமைகள், எல்லா செய்வனின் வல்லமைகள், எல்லா ஏவனின் வல்லமைகள், எல்லா சூனியத்தின் வல்லமைகள் அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த இயேசுவின் நாமத்தில் சத்ருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் ஆண்டவரே, சத்ருவை மேற்கொள்ள ஜெயிக்கிற அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. கீழே அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை நமக்கு எதிரான, மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருந்த. இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம், இன்று காணோ இயேசுவின் நாமத்தினால இன்று பார்க்கிற எகிப்தியனை இனி ஒருபோது நம்ம பார்க்க மாட்டோம் ஆண்டவர். நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவர், நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவர். இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம், இன்று காணோ
எங்களை துரத்துகிற, எங்களை துரத்தி கொண்டிருக்கிற கடந்த மாதங்களில் எல்லாம், கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை துரத்தி கொண்டு வந்த வல்லமைகள் இன்றோடு அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த காலை வேளையில் அந்த வருத்தப்படுத்துவீராக, எங்களை வருத்தப்படுத்துகிற வல்லமைகளை வருத்தப்படுத்துவீராக, எங்களை துரத்தி கொண்டு வந்த வல்லமைகளை அழித்து போடுவீராக. பார்வோனை செங்கடலை கவிழ்த்து போட்ட ஆண்டவர், பார்வோனை செங்கடலை கவிழ்த்து போட்ட ஆண்டவர், இரும்பு ரதங்களை செங்கடலை கவிழ்த்து போட்ட ஆண்டவர், இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எந்த வல்லமையை துரத்தி கொண்டு வருகிறோம், அந்த துரத்தி கொண்டு வருகிற வல்லமைகள் எல்லாம் இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் அல்மா ரக்க சேமா நாத்துடியா இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. எங்களை துரத்துகிற வல்லமைகள், எங்க குடும்பத்தை துரத்துகிற வல்லமைகள், எங்க பிள்ளைகளை துரத்துகிற வல்லமைகள், எங்களை துரத்தி கொண்டிருக்கிற வல்லமைகள் எல்லாம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே செங்கடலை கவிழ்த்து போட்டதை போல இந்த காலை வேளையில் உம்முடைய வல்லமையினால, உம்முடைய அபிஷேக நதியினால, உம்முடைய அபிஷேக நதியினால அந்த வல்லமைகள் எல்லாம் அழிச்சு போடுவீராக. உம்முடைய அபிஷேக நதியினால, உம்முடைய அபிஷேக நதியினால அன்னைக்கு செங்கடலை அவிழ்த்து போட்ட தேவன், உம்முடைய அபிஷேக நதியினால், உம்முடைய அபிஷேக வல்லமையா, உம்முடைய அபிஷேக வல்லமையா இந்த காலை வேளையில் இந்த ஜீவ நதியினால எல்லா வல்லமைகளை முறியடிச்சு போடுங்க, எல்லா வல்லமைகளை முறியடிச்சு போடுங்க, எல்லா வல்லமையை முறியடிச்சு போடுங்க, எல்லா வல்லமையை முறியடிச்சு போடுங்க. உம்முடைய அபிஷேக நதியினால், உம்முடைய அபிஷேக வல்லமையினால், உம்முடைய அபிஷேக வல்லமையினால் எங்களை துரத்துகிற வல்லமைகள் எல்லாம் இந்த காலை வேளையில் இந்த முதல் நாளில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, கவிழ்க்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. Kamala Raka Rakasha Mana Raba Lima Kamana Todara Ribasha Mana Dura Yesuவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்களை துரத்துகிற வல்லமைகள், எங்களை துரத்தி கொண்டிருக்கிற வல்லமைகள் இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தால் நீமா நரமன சபதுடா ரிபா கபதுடியா அந்த ரமலா ரிபா லபா சபதுடியா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்களை துரத்துகிற வல்லமைகள், எங்களை துரத்தி கொண்டிருக்கிற வல்லமைகள் இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பல மாதங்களா, இந்த மாதங்கள் வரைக்கும் ஆண்டவரே எத்தனை பல மாதங்களா, பல மாசமா, பல வாரமாய், பல நாட்களா எங்களை துரத்தி கொண்டு வருகிற, எங்களை துரத்தி கொண்டு வந்த அத்தனை வல்லமைகள், அத்தனை வல்லமைகள், அத்தனை வல்லமைகள் இந்த அதிகால வேளையில், இந்த முதல் நாளில் ஆண்டவரே அவைகள் எல்லாம் சங்கரித்து போடுவீராக, அவைகள் எல்லாம் அழித்து போடுவீராக, அவளை உருளைகளை கலந்து போக பண்ணுவீராக, அவளை வருத்தத்தோடு நடத்துவீராக. அந்த வல்லமை எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக, அந்த வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போவதாக, அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் ஆண்டவரே இதுவரை எங்களை துரத்தி கொண்டு வந்த பல மாதங்களை துரத்தி கொண்டு வந்த பல மாதங்களை வெளுத்து கொண்டு வருகிற அந்த வல்லமைகளை எல்லாம் இந்த காலை வேளையில் உம்முடைய அபிஷேக நதியினால, உம்முடைய அபிஷேக வல்லமையினால, உம்முடைய அபிஷேக வல்லமையினால இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாம் முறியடிச்சு போடுவீராக, முறியடிச்சு போடுவீராக, முறியடிச்சு போடுவீராக, முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம் அறிக்கை பண்ணுகிறோம். ஓ இனிமேல் அறிக்கை சொல்லுங்க. இன்று காணோ எகிப்தி, ஓ இனிமேல் இன்று காணோ எகிப்தி எழுந்து நின்று காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று இனிமேல் காண மாட்டோம். நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. இந்த காலை வேளையில் ரக்க ஷமா நாத்துடியா ரிபா லர மன கப துடியாந்தரா இயேசுவின் நாமத்தில் காலை வேளையில் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. ரிபா கமானா ரக்க ஷப கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம் துதி செய்ய தொடங்கின போது ஆண்டவரே, கர்த்தர் யுத்தத்தை தொடங்கினீர் ஆண்டவரே, துதி செய்ய தொடங்கின போது யுத்தத்தை தொடங்கினீர் ஆண்டவரே. அந்த யுத்தத்தை தேவன் யுத்தத்தை காலை வேளையில் இந்த முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே சத்துருவுக்கு நேரா உம்முடைய யுத்தம் தொடங்குவதாக, சத்துருவுக்கு நேரா உம்முடைய யுத்தம் தொடங்குவதாக, சத்துருவுக்கு நேரா உம்முடைய யுத்தம் தொடங்குவதாக, சத்துருவுக்கு நேரா உம்முடைய யுத்தம்
தொடங்குவதாக. சத்ருவுக்கு மேல உங்களுடைய யுத்தம் தொடங்குவதாக. எங்களை துரத்துகிற வல்லமை, எங்களை துரத்துக் கொண்டிருக்க வல்லமைகள், எங்களை துரத்துக் கொண்ட வல்லமைக்கு நேரம் உங்களுடைய யுத்தத்தை தொடங்குவீராக. உங்களுடைய யுத்தத்தை தொடங்குவீராக. உங்களுடைய யுத்தத்தை தொடங்குவீராக. இந்த அபிஷேகத்தினால், இந்த அபிஷேகத்தினால், இந்த வல்லமையால் ராபா காமா ராபா பாஷாகா நீமா காமானா தூடாக்கரா நீமா ஷாபாலா ராபா நீமா காமானா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த காலைகளில் இந்த அபிஷேகத்தினால், இந்த அபிஷேக வல்லமையினால், இந்த அபிஷேக வல்லமையினால் சத்ருவுக்கு நேரம் உங்களுடைய யுத்தம் தொடங்குவதாக. சத்ருவுக்கு நேரம் உங்களுடைய யுத்தம் தொடங்குவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சத்ருவுக்கு மேல உங்களுடைய யுத்தம் துவங்குவதாக. சத்ருவுக்கு நேரம் உங்களுடைய யுத்தம் துவங்குவதாக. அல்மா ரக்கசே ரக்க மௌதுரி ஆண்டரா நீமா நர மன கபதுடா இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில், இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சத்ருவுக்கு நேரம் இந்த அபிஷேகத்தினால், இந்த வல்லமையினால உங்களுடைய யுத்தம் துவங்குவதாக. உங்களுடைய யுத்தம் துவங்குவதாக. உங்களுடைய வல்லமையினால, உங்களுடைய வல்லமையினால சத்ருவின் வல்லமை இந்த காலை வேளையில் நீமா கபதடா நீமா ஷபதுரியா ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. இதுவரை எங்களை துரத்துகிற வல்லமை, இதுவரை எங்களை துரத்துகிற வல்லமைகள் அழிக்கிற அபிஷேக வல்லமை, அழிக்கிற அபிஷேக வல்லமை மல்மா ரக்கசே ரோகபதுடா நீமா காமானா தூடா நீமா ஷபதுரியாக்கரா நீமா கதா நட லபதடா நீமா லர மனசே ரக்கோதடா நீமா காமானா தாடா நீமா பாபாமா ரபாஷகனா இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவர் எங்களை துரத்துகிற வல்லமை மேற்கொண்டு ஜெயிக்கிற அந்த அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி இந்த காலை வேளையில் நீ மாகாதா ரபா பாபா பாபா ரபா பாபா ரமா நாரகா நீ மானா ரபா ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி ஒவ்வொருவரை நிரப்புவதாக. Bakamanadara, Vibashabaduri Andaraba, in the Kano, Yegitianaya, Inimel Kanamato, oh, Inimel Kanamato, in the Kano, Yegitianaya, Inimel Kanamato, in the Kano. வாயில திறந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது. உனக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிற ஆவிகளுக்கு மேல ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது. கர்த்தர் காலை வேளை நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் யுத்தமான ஆரம்பிச்சுட்டா. நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது ரீபா ஷாக்கா ராகா மானாக்கா நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது, நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் யுத்தமான ஆரம்பிச்சா. கர்த்தர் யுத்தமான ஆரம்பிச்சுட்டா. நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மகிமை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ரீபா ஷபா தடா ரீபா காமா அல்மா ராகாமா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்களை துரத்துக் கொண்டு வருகிற எல்லா வல்லமைகள் இந்த காலை வேளையில் முறியடிக்கப்பட்டு ஒரு பெரிய ஜெயத்தை இந்த காலை வேளை கர்த்தர் கட்டளை இடுவீராக. கர்த்தர் கட்டளை இடுவீராக. கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஒரு ஜெயத்தை தருவீராக. ஒரு ஜெயத்தை தருவீராக. இந்த துரத்துகிற வல்லமைக்கு மேல, இந்த துரத்துகிற வல்லமைகளுக்கு மேல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியன், இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார். இன்று காணோ எகிப்தியன் இனிமேல், இன்று காணோ இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம்.
விசுவாசத்தின் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உங்க சத்தம் வரட்டும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்க எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. நமக்கு எதிரான குறி சொல்லுங்க. நமக்கு எது மந்திரம் எல்லா மந்திரத்தின் வல்லமை அழியட்டும். நமக்கு எதிரான குறி சொல்ல, நமக்கு எதிரான குறி சொல்ல இன்று காணோ எகிப்தியனை இனிமேல், இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியன் இனிமேல், இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தி காண மாட்டோம். நமக்கா யுத்தம் செய்வார் இயேசு, நமக்கா யுத்தம் செய்வார். நமக்கா யுத்தம் செய்வார் இயேசு, நமக்கா யுத்தம் செய்வார். நமக்கா யுத்தம் செய்வார் இயேசு, நமக்கா யுத்தம். அந்த அபிஷேகம் ஆண்டவர் சத்ருவோடு யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம், சத்ருவோடு யுத்தம் பண்ண ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம். நான் காலை வேளையில், நான் காலை வேளையில், நான் காலை வேளை கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம். ரபகமா ரகமா நாஷாகா ரிபகமா நாதுடா ரிபகமா நாதா ரிபாஷாகமா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம். சத்ருவோட நேருக்கு நேரா யுத்தம் பண்ற, சத்ருவோட நேருக்கு யுத்தம் பண்ற, மந்திரத்துக்கு மேல நேருக்கு யுத்தம் பண்ற ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம். இந்த வேளையில, இந்த வேளையில ஒவ்வொருவர் மேலும் நீ மாகாதா ரபா பாபா ரபா பாபா ரபாஷா ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம். ஆண்டவர் ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில சத்ருவோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க, சத்ருவோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க, சத்ருவோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க ஒரு யுத்த ஜப அபிஷேகம், ஒரு யுத்த ஜப அபிஷேகம். இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஒரு யுத்த ஜப அபிஷேகத்தை, யுத்த ஜப அபிஷேகத்தை ஒவ்வொருவரை 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 நிரப்போம், 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 நிரப்போம். இந்த அபிஷேகத்தை, இந்த அபிஷேகத்தை சத்ருவோடு யுத்தம் பண்ணி, சத்ருவோடு யுத்தம் பண்ணி இந்த காலை வெள்ள எல்லா சத்ருவையும் ஜெயிக்க, எல்லா சத்ருவையும் ஜெயிக்க, எல்லா சத்ருவையும் ஜெயிக்க. ரிபாகமானா ரகாஷே ரபாபாமா ரிபாகமானா எல்லா சத்ருமே ஜெயம் எடுக்க, எல்லா சத்ருமே ஜெயம் எடுக்க ஒரு யுத்த ஜப அபிஷேகம் இந்த காலை வெள்ள, இந்த காலை வெள்ள ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே. இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியனை இனிமேல்
காண மாட்டோம். இன்று காணோம் எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்னையோட ஒரு தொல்லை முடியட்டும், இன்னையோட ஒரு பிரச்சனை முடியட்டும், இன்னையோட ஒரு போராட்டம் முடியட்டும், இன்னையோட அந்த வியாதி முடியட்டும், இன்னையோட அந்த பலவீனம் முடியட்டும், இன்னையோட கஷ்டம் முடியட்டும், இன்னையோட கண்ணீர் முடியட்டும், இன்னையோட கவலைகள் முடியட்டும், இன்னையோட தொல்லைகள் முடியட்டும் ஐயா, இன்னையோட தொல்லைகள் முடியட்டும் ஐயா. அது எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும், அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், அந்த தொல்லைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், அந்த தொல்லைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும், அந்த தொல்லைகள் நிர்மூலமாய் போகட்டும், அந்த தொல்லைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில எல்லா தொல்லைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும், எல்லா தொல்லைகளும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இதுக்கு மேல இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது ஆண்டவர். இது வரைக்கும் நாங்க பார்த்த பிரச்சனை, இது வரைக்கும் நாங்க பார்த்த போராட்டம், இது வரைக்கும் நாங்க பார்த்த கஷ்டம், இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்த துன்பங்களும் தொல்லைகளும் இனி எங்க வாழ்க்கையில் இராதபடி இந்த காலை வேளையில, இந்த முதல் நாள்ல, இந்த அதிகாலை வேளையில ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இன்று காணோ எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம். வாயில தந்து சத்தம் வைத்து விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. இன்று காணோ எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம். நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காக யுத்தம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவர், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சத்ருவுக்கு மேல ஒரு யுத்தம் வரட்டும், சத்ருவுக்கு மேல ஒரு யுத்தம் வரட்டும், சத்ருவுக்கு மேல ஒரு யுத்தம் வரட்டும், சத்ருவுக்கு மேல ஒரு யுத்தம் வரட்டையா, சத்ருவுக்கு மேல யுத்தம் வரட்ட ஆண்டவர், சத்ருவுக்கு மேல ஒரு யுத்தம் வரட்ட ஆண்டவர், சத்ருவுக்கு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம் நிரப்பி இதுவரைக்கும் எந்த வல்லமை துரத்தி கொண்டு வந்தது அந்த வல்லமைக்கு மேல இந்த காலை வேளையில் நம்முடைய யுத்தம் தொடங்குவதாக, நம்முடைய யுத்தம் தொடங்குவதாக, நம்முடைய யுத்தம் தொடங்குவதாக, நம்முடைய யுத்தம் தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. Vivashakana Torah, Almara Kamana Toriandaraba. Hallelujah, Hallelujah. எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்பேன். முடிந்தவர்கள் நெடுமரங்கள் படியிட்டு, இன்று காணோம் எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய். அந்த உரிமையோடு சொல்லுங்க, இயேசு எனக்காய் யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசு எலிசாவுக்காக யுத்தம் பண்ண முடியும்னா நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவரால முடியும். எலிசாவுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த ராஜா யோராமை பார்த்து சொன்னா, எலிசா மாத்திரம் உன்னோடு சாரி யோசபாத்து மாத்திரம் உன்னோடு கூட வரவில்லை என்றான். யோசபாத்துடைய முகத்தை மட்டும் நான் பார்க்கணும்னு சொன்னான், நான் பார்க்கவே மாட்டேனா. யோசபாத்தின் முகத்தை பார்த்து ஆண்டவர் சத்துவோடு யுத்தம் பண்ண முடியும்னா இந்த காலை இந்த முதல் நாள் நமக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும், நமக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும், நம்ம குடும்பத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும், நம்ம பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும், நம்ம பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும், நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆல்மாரா காஷா பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற வல்லமைகளுக்கு மேல கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்மால யுத்தம் பண்ண முடியாத அந்த இடத்துல கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய யுத்தம் காலையில் ஆரம்பிக்குது, கர்த்தருடைய யுத்தங்கள் ஆரம்பிக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பக்தி வைராக்கியத்தோடு, கர்த்தர் வைராக்கியத்தோடு எழுப்பி நிற்கிறார், கர்த்தர் வைராக்கியத்தோடு எழுப்பி நிற்கிறார், கர்த்தர் வைராக்கியத்தோடு எழுப்பி நிற்கிறார். ஒரு பயங்கர வைராக்கியத்தோடு ரகாஷமானது ரீபாக்காமானதுடா ரீபாக்கானால நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். இன்று காணோ எகிப்தியனை, இனிமேல் காண மாட்டோம்.
விசுவாசத்தோடு இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் எனக்கா யுத்தம் செய்வார். இயேசு எனக்கா யுத்தம் செய்வார். நமக்கா யுத்தம் செய்வார். இயேசு நமக்கா யுத்தம் செய்வார். நமக்கெதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழ். எதை நினைத்தோ இனிமே கலங்காமல் எப்போதோ ஸ்தோத்தரி விசுவாசத்தோட இதுவரைக்கும் கலங்காமல் எப்போது நான் எதை நினைத்தோம் கலங்காமல். இதெல்லாம் கலக்க வந்துச்சு, அந்த கலக்கத்தில் இந்த காலக்கத்தை மாற்றி போடுங்க சுவாமி. எதை நினைச்சு பிள்ளைகள் கலங்கின உள்ளத்தோடு கூட, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு நேரம் வந்திருக்கிறாங்களோ அந்த கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற காரியத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி போடுவீராக, கர்த்தர் மாற்றி போடுவீராக, கர்த்தர் மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக. அந்த கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற சத்துருவை இன்னைக்கு பிடிங்கி எறிவீராக இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு வேரோட பிடிங்கி எறிவீராக இயேசுவின் நாமத்தினால். எங்க கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற, எங்க குடும்பத்தோட கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற எல்லா சத்துருவை இன்னைக்கு வேரோட பிடிங்கி எறிவீராக இயேசுவின் நாமத்தினால. எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்பேன். நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே பிள்ளைகள் நாங்கள் இப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவே பிள்ளைகளே இப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் விசுவாசத்தோடு உரிமையோடு கூட எப்போதும் மகிழ்ந்திரு. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும், இப்போது இல்ல எப்போதுமே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணோ கடைசியா இனிமேல் நீங்க சொல்லுங்க. இன்று காணோ, நீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இன்று காணோ. உன் வார்த்தையை கத்த கனப்படுத்துறார், உன் வார்த்தையை கத்த கனப்படுத்துறார், உன் விசுவாசத்தை கத்த கனப்படுத்துகிறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால எல்லாம் கூடும். இன்று காணோ எகிப்தியரை இனிமேல். இன்று காணோ எகிப்தியனை இனிமேல் எனக்கா யுத்தம் செய்வா. இயேசு எனக்கா யுத்தம் செய்வா, உனக்கா யுத்தம் செய்வா. இயேசு உனக்கா யுத்தம் செய்வா. சேர்ந்து நமக்கா யுத்தம் செய்வா. இயேசு நமக்கா யுத்தம் செய்வா, உனக்கா யுத்தம் செய்வா. இயேசு எனக்கா யுத்தம் செய்வா, உனக்கா யுத்தம் செய்வா. இயேசு நமக்கா யுத்தம் செய்வா,
செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். யோசபாத்துக்காக யுத்தம் செய்வது உண்மைன்னா நமக்காக யுத்தம் பண்றார். நமக்காக யுத்தம் பண்றார். நமக்காக யுத்தம் நடக்குது. ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல, வான மண்டலத்துல ஒரு யுத்தம் நடக்குது. வான மண்டலத்துல ஒரு யுத்தம் நடக்குது. நமக்காக யுத்தம் செய்வார். இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். உனக்காக யுத்தம் செய்வார். இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். இயேசு நமக்காக யுத்தம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எகிப்துக்கு விரோதமாக வந்த இந்த எகிப்துக்கு வந்த வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணு. 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 உனக்கு வர பண்ணு. உனக்கு வர பண்ணு. விசுவாசல கைகளை தட்டி கத்த மகிமைப்படு. நீ வாக்காத்தரா, நீ பாஷாமானா தூடா, நீ வாக்காமானா தாதாரபா, நீ பாஷாமானா தூடி அந்தரமனா கபா, நீ பாலரமனா கபா தோரபா, நீ பாஷாபா தாதாரபா, நீ வாக்காமானா தூடா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக, ஒவ்வொருவரையும் மூடுவதாக, இந்த கேம்பஸை மூடுவதாக, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக, கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக, கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும். Ribashakana turi andarabala ribakamana dadada ribalarama kaba ribakamana dadada ribashabaturia rimakabala ribaga ஒரு மகிமை மூடுது, ஒரு மகிமை மூடுது, ஒரு மகிமை மூடுது. காலை வேளையில, இந்த காலை வேளையில ஒரு மகிமை மூடுது, ஒரு மகிமை மூடுது. தேவ மகிமையுடனே மூடுகிறது, தேவ மகிமையுடனே மூடுகிறது. அதிகாலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில கர்த்தருடைய மகிமையுடனே மூடுகிறது, கர்த்தருடைய மகிமையுடனே மூடுகிறது. இந்த அதிகாலை வேளையில கர்த்தருடைய மகிமையுடனே மூடுகிறது. Vashakana todi andaramana almarakamana todaraba. Hallelujah, hallelujah, hallelujah. Vashakana todi andaraba. Hallelujah, hallelujah. Ni malaramana katodara. Hallelujah. தேவ பிரசன்னத்தினால ஒவ்வொருவரை நிரப்போம். Hallelujah, hallelujah. El Shaddai, El Shaddai, sarva valla devane. El Shaddai, sarva valla devane. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Sende தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. Hallelujah.
வல்லமையுள்ள பிதாவே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதியிருக்கிறது. உடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வரலப்பா, ஒரு காரியத்தை பார்க்க வரல ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணி இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டே சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர், வார்த்தையை படிச்சிருக்க ஆண்டவர். கடந்த மாதங்களில் கடந்த நாட்களில் பட்ட வேதனையும் துன்பங்களும் துயரங்களும் ஆண்டவரை கலக்கங்களும் கண்ணீர்களும் உபத்திரமான பாடுகளும் குறைவுகளும் நஷ்டங்களும் இழப்புகளும் கஷ்டங்களும் இந்த காலை வேளை முடிவடைந்த ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செங்கடல் பிறக்கப்பட்டு ஒரு புது வழி பிறந்ததை போல ஆண்டவரே, இந்த காலை வேளை ஒரு புது வழி பிறக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புது வழி பிறக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு புது வழி பிறக்கட்டும், புது வழி பிறக்கட்டும். அந்த புது வழி எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் பாதையாக, ஒரு சந்தோஷத்தின் பாதையாக, ஒரு ஆண்டவரே மகிழ்ச்சிக்கு நேரம் சந்தோஷத்தை நடத்துகிற பாதையாக எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவரே, அமையட்டும் ஆண்டவரே. உங்க கரங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. சற்று நேரம் தேவ சமுத்திர காத்திருக்க உங்க வார்த்தையை கவனிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுத்து எங்களை வழி நடத்துங்கப்பா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றி நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நாய்களும் தெரியும் என்று அல்லப்பா, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல வைத்த அபிஷேகத்தையும் நாங்கள் நம்பி நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு கூடி வரும்படி அதிகாலையில் கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல விதமான ஆசீர்வாதங்களால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நடத்தி உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே ஆமே. கர்த்தருடைய முகத்தை நோக்கி ஆண்டவர் இந்த மாதத்தை எங்களை எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லும்போது, உங்களை சந்தோஷப்படுத்துவேன், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தையை என் சிந்தையிலே கர்த்தர் உணர்த்தப்பட்டு என் சிந்தையிலே கர்த்தர் வைத்ததை நான் ஆவியிலே உணர்ந்தேன். உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தையை என் சிந்தையிலே கர்த்தர் வச்சதை காலை நேரத்தில் நான் உணர்ந்தேன். அதிகாலையில் எழுந்து வேறொரு வேத பகுதியை நான் வாசிச்சிருந்தேன். ஆனால் வேறொரு வேத பகுதியை கர்த்தர் எனக்கு வாசிக்கும்படி என்னுடைய இருதயத்தில் ஒரு பார்வை வந்துட்டே இருந்துச்சு. அது வழக்கமான படிக்கிற வாச பகுதி தான். அப்படி படிக்கும்போது அதிலிருந்து ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தையை என்னுடைய சிந்தையிலே கர்த்தர் வைத்தார். இந்த மாதம் கர்த்தர் எப்படி நடத்த போறார்னா சந்தோஷமாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமே. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் சந்தோஷமா நடத்த போறார். உங்களுக்கு ஆண்டவர் எப்படி நடத்த போறார்? சந்தோஷமாய் கர்த்தர் நடத்த போறார். ஆமே. நீங்கள் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். ஆமே. நீங்கள் உங்கள் குடும்பத்தார் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். ஆமே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். ஆமே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தார் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தை சந்தோஷமா கர்த்தர் வைக்க போறார். உங்களை கர்த்தர் சந்தோஷமா வைக்க போகிறார். நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போறார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போறார். உங்க கண்ணீருக்கு பதிலாக தேவன் கண்ணீரை கழிப்பா மாற்ற போகிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்களை சந்தோஷமாக்க போகிறார். உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். அதை செய்யும் ஆண்டவர், அதை செய்யும் ஆண்டவர், அதை செய்யும் ஆண்டவர். முதல் நேரத்தில் கர்த்தரை செய்யுங்க ஆண்டவர். நான் முதல் நாளிலே கர்த்தரை செய்யுங்க ஆண்டவர். நான் முதல் நாளிலே கர்த்தரை செய்யுங்க ஆண்டவர். நான் முதல் நாளிலே கர்த்தரை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். நான் முதல் நாளிலே கர்த்தரை செய்வீராக. ஆமென் ஆமென். கர்த்தரை சந்தோஷமாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண் தனியை கண்டு இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இந்த வசனத்தில் இருக்கிற எல்லா சம்பவமே ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது. திரும்ப வாசிக்கிற அந்த வசனத்தை. ஒரு தண்ணிக்கு ஓரத்துல ஒரு செடி இருந்தா எப்படி இருக்குமோ, ஒரு வறட்சியான இடத்துல இல்லை, ஒரு பாலைவனத்துல இல்லை, ஒரு தண்ணி ஓரத்துல நடப்பட்ட மரத்தை போல இருந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இந்த முழு வசனத்தினுடைய சுருக்கம் தான் உன்னை சந்தோஷமா இருக்க நடத்துவேன். இந்த முழு வசனத்தினுடைய சுருக்கம் தான் என்னது? ஒரு செடி தண்ணி ஓரம் தான் எப்படி இருக்கும்? அது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அர்த்தமே அது வெளியில பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படியே பச்சை பசேன்னு ஆயிடும் இல்லையா? தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, செடி எப்படி ஆயிடும்? அப்படியே வாடி போயிடும். செடி அப்படியே வாடி போயிடும். அப்ப என்ன காட்டுது? அந்த செடிக்கு என்ன காட்டுது? மகிழ்ச்சியை காட்டுது. என்ன மகிழ்ச்சியை காட்டுது? அந்த பச்சை பசேன்னு வர்றது என்ன காட்டுது? அந்த செடிக்கு தண்ணி ஊத்தமா செடி எப்படி மாறுது? ரொம்ப பசுமையா மாறுது இல்லையா? அந்த பசுமை என்ன காட்டுது? அந்த செடி எப்படி இருக்குன்னு காட்டுது, சந்தோஷமா இருக்குதுன்னு காட்டுது. அடுத்து வாசிக்கிறோம் அல்ல, அதே அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம். நீர்க்கால்களின் அப்ப தண்ணி ஊத்துற மாதிரி செடி என்னவா மாறிடுது, அப்படி சந்தோஷம் மாறிடுது இல்லையா? அடுத்து வாசிக்கிறோம். அந்தந்த காலத்துல அது நடக்கும்போது எப்படி இருக்கும்? அந்தந்த காலத்துல அது நடந்தா எப்படி இருக்கும்? அந்தந்த காலத்துல இல்லையா? ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்தந்த காலத்துல அது நடந்தா எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய இடத்துல படிச்சு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? வேலை கிடைக்க வேண்டிய வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். திருமணம் நடந்து எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குழந்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். வேலை கிடைக்கும்போது வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இடம் வாங்கும்போது இடம் வாங்கினா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். வீடு கட்டும்போது வீடு கட்டினா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்படி அந்தந்த நாட்கள்ல அந்தந்த காலத்துல அது நடந்த எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதான் வாசிக்கிறோம், தன் காலத்தில் தன் கனியை தந்து. அடுத்து வாசிக்கிறோம். அப்போ அந்த இலை உதிர்ந்த மரம் எப்படி இருக்கும்? பார்க்கறதே ரொம்ப எப்படி இருக்கும்? அப்படியே பார்க்கவே அது ஒருவேளை மரம் போயிடுச்சான்னு கூட என்ன செய்யும்? சில நேரத்தில் மரம் செத்து போச்சான்னு கூட சில என்ன செய்யணும் நமக்கு தோணும் இல்லையா? ஒருவேளை அந்த மரம் என்ன ஒரு காலைல இலை ஃபுல்லா போயிடுச்சு, ஒருவேளை அந்த மரமே செத்து போயிடுச்சோ அப்படின்னு போயிட்டு அந்த மரத்தை கிள்ளி பார்க்கவும் அந்த கிளைய உடைச்சு பார்க்கவும் கூட என்ன செய்யுது? அப்படி தோணுது இல்லையா? அப்ப அந்த மரத்துல இழந்த என்ன இருக்கும்? மரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அடுத்தது, அவன் என்ன செஞ்சாலும் என்னவா முடியும்? வெற்றியா முடியுது, சந்தோஷமா முடியுது, நன்மையா முடியுதுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இந்த முழு வசனத்துடைய சுருக்கம் தான் உன்னை சந்தோஷமாய் வைப்பேன். இந்த முழு வசனத்துடைய சுருக்கம் தான் என்னதான் சங்கீதம். நான் வழக்கமா நீதிமொழி தான் ஒவ்வொரு டேட்ல வாசிப்பேன். ஆனா நீதிமொழி வாசத்தில் இருக்கும்போது இந்த சங்கீதத்தை வாசிக்க, இந்த முதல் சங்கீதத்தை வாசி அந்த ஒரு பாரம் அழுதுட்டே இருந்துச்சு. என்ன தெரியல, எவ்வளவு நாள் இப்படி ஒரு வரல, இப்படி காலையில் என்ன செய்யுது, இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு நேற்று காலையில் எடுத்து அந்த சங்கீதத்தை பற்றி 3ஆம் வசனத்தை கிளியரா டக்குன்றதை தான் வாசிச்சேன். வாசிக்கும் போது கத்த செஞ்ச வார்த்தை சந்தோஷமாய் நடத்துவேன், சந்தோஷமாய் நடத்துவேன். கத்த அந்த மாதம் முழுவதும் நம்மளை எப்படி நடத்த விரும்புகிறார்? சந்தோஷம். எதெல்லாம் நடந்தா சந்தோஷமா இருக்குமோ, ஒருவேளை தண்ணி ஊத்தனா சந்தோஷப்படுனா தண்ணி ஊத்துவா இல்லையா? இலை உதிராத இருந்தா சந்தோஷப்படுவா, இலை உதிராத இருக்கும். அந்தந்த காலத்துல அது நடந்தா சந்தோஷமா இருப்பேன்னா அந்தந்த காலத்துல அது என்ன செய்யும்? நடக்கும் இல்லையா? நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு நன்மையா முடியணும்னு நினைச்சா அது நன்மை என்ன செய்யும்? முடியும். ஒன்று தண்ணி ஊத்தினா எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் கிடையாது. தண்ணி ஊற்ற வேண்டியதுக்கு தண்ணி ஊற்றணும், இலை உதிராதிருக்க பண்ண வேண்டியதுக்கு இலை உதிராதிருக்க பண்ணணும். ஸோ அந்தந்த காலத்தில் அதாவது நடக்க வேண்டியதுக்கு அந்த நடக்க பண்ணணும். எது செஞ்சாலும் நன்மையா முடிய பண்றவங்களுக்கு அதை முடிய பண்ணணும். அப்ப என்னென்ன காரியம் செஞ்சா அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டு வருமோ அந்த காரியத்தை தான் கத்த செய்ய விரும்புகிறார். நமக்கு தேவன் இந்த மாதத்துல செய்ய விரும்புகிறார். ஆமே. ஒண்ணு தண்ணி ஊத்த வேண்டியதா இருந்தா தண்ணி ஊத்துவா, இலை உதிராது இருக்க பண்ணணும்னா இலை உதிராது இருக்க பண்ணுவா. அந்தந்த காலத்துல அது நடக்கணும். இந்த நாள் இன்னைக்கு இது நடக்கணும், நாளைக்கு இது நடக்கணும்னா அதான் அன்னைக்கு என்ன செய்வார்? கர்த்தர் நடக்க பண்ணுவா. சோ நான் செய்வதெல்லாம் எனக்கு என்ன செய்யணும்? நன்மையாய் முடிய பண்ணணும். எனக்கு அது நன்மையா முடிய பண்ணுவா. 4 கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு என்ன? கதை கேட்கிற மாதிரி கேட்க கூடாது, பிரசங்கம் கேட்கிற மாதிரி கேட்கணும். ஒன்னு என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தும் போது அப்ப தண்ணி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தண்ணி ஊத்துவா.
யாருடைய இலை உதிராத இருக்கணுமோ அவங்க இலையை உதிராத வைப்பா. யாருக்கு என்ன காலத்துல செய்யணுமோ அதை அவர்களுக்கு அந்த காலத்துல கதை செய்வா. யாரு செய்வதெல்லாம் நன்மையை முடிவு பண்ணணுமோ அவனுக்கு தெய்வம் நன்மையை முடிவு பண்ணுவா. இந்த நாளினுடைய சுருக்கம் தான் சந்தோஷம். இந்த நாளினுடைய சுருக்கம் தான் என்னது? சந்தோஷம். கத்திப்ப கைப்பிடி சொல்லுங்க, இந்த கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஊத்துவா. இலை உதிராது இருக்கணும்னா இலை உதிராது இருக்க பண்ணுவா. அந்தந்த காலத்துல இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அதை நடக்க பண்ணுவா. நாளைக்கு என்ன நடக்க பண்ணணுமோ அதை நாளைக்கு நடக்க பண்ணுவா. நீங்க செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையா முடிய பண்ணுவா. இத நாளையும் செஞ்சாதான், சொல்லுங்க, இந்த நாளையும் செஞ்சாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அததான் இந்த மாசத்துல உனக்கு உனக்கு உன் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் அப்படியே செய்யுங்க ஆண்டவர். அது அப்படியே கர்த்தர் செய்யுங்க ஆண்டவர். அப்படியே கர்த்தர் செய்யுங்க ஆண்டவர். இது அப்படியே கர்த்தர் செய்யுங்க ஆண்டவர். அப்படியே கர்த்தர் செய்யுங்க ஆண்டவர். யாருக்கு தண்ணி ஊத்தணுமோ அவளை இந்த காலையில தண்ணியை ஊத்துங்கப்பா. யாருக்கு தண்ணியை ஊத்தணுமோ அவங்களுக்கு தண்ணியை ஊத்துங்க ஆண்டவர். யாரை இலை உதிராது இருக்க இலை உதிராது இருக்க பண்ணுங்க ஆண்டவர். யாருக்கு எதை செய்யணுமோ இன்னைக்கு எதை செய்யணுமோ அதை இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவர். யார் செய்த நன்மையா முடிய பண்ணணுமோ அதை அவங்களுக்கு நன்மையா முடிய பண்ணுங்கப்பா. இந்த 4 காரியத்தை இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே, இந்த முதல் நாளிலேயே, இந்த அதிகாலை வேளையிலே, கர்த்தர் செய்ய துவங்குவீராக. கர்த்தர் செய்ய துவங்குவீராக. கர்த்தர் செய்ய துவங்குவீராக. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் செய்ய துவங்குவீராக. கர்த்தர் செய்ய துவங்குவீராக ஆண்டவரே. கர்த்தர் செய்ய துவங்குவீராக. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். நம்ம விசுவாசத்தை கர்த்தர் மகிமையை காணலாம். ஆமென். நாம் விசுவாசத்தை கர்த்தருடைய மகிமையை காணலாம். இது நாளையும் கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறான்? ஒரு சில பேருக்கு 4 தேவைப்படும், சில பேருக்கு 3 தேவைப்படும், சில பேருக்கு 2 தேவைப்படும், சில பேருக்கு 1 தேவைப்படும் இல்லையா? சில பேருக்கு என்ன தேவைப்படும்? 4 தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? 3 தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க, 2 தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க, 1 தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆக 1 தேவைப்படுறவங்களுக்கு 1 கொடுப்பா, 2 தேவையானவங்களுக்கு 2 கொடுப்பா, 3 தேவையானவங்களுக்கு 3 கொடுப்பா, 4 தேவையானவங்களுக்கு 4 கொடுப்பா. ஆக மொத்தம் என்ன? உன்னை சந்தோஷமா வைப்பது கர்த்தருடைய விருப்பம், உன்னை சந்தோஷமா வைப்பது கர்த்தருடைய சித்தம், உன்னை சந்தோஷமா வைப்பது தேவனுடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம், அவர் எதிர்பார்ப்பு, அவர் வாஞ்சை, அவர் நோக்கம், அவர் எதிர்பார்ப்பு, அவர் ஏக்கம், அவர் உள்ளத்தின் ஏக்கத்தில் உள்ளது இந்த காலையிலக்கத்தான் வெளிப்படுத்துறான். உன்னை சந்தோஷமா வைப்பது அவருடைய சித்தமானால் அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியே கதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆமென். ஆமென். இத நாளையும் யாருக்கு செய்ய விரும்புறாருன்னா, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அவன் அப்படி ஆரம்பிக்குது. அவர்கள் அப்படின்னுட்டா இது எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும்? பொருந்திடும். ஆனா எப்படி ஆரம்பிக்குது? அவன் அப்படி. அப்ப அந்த அவனா என்ன செஞ்சிடணும்னா நம்ம மாறிடணும். அந்த அவனா நம்ம மாறிட்டோம்னா இந்த மாலும் கர்த்தர் செய்வதற்கு தடையும் இல்லை, தயக்கமும் கிடையாது. எது? இந்த 4 செய்யறதுக்கு நம்ம யார மாறிடணும்? அவர்களா மாறக்கூடாது, அவனா நம்ம மாறிடணும். அவனாய் மாறிட்டா இந்த 4 செய்வதற்கு ஆண்டவர் என்ன கிடையாது? தடையும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. அப்ப அந்த அவன்றவன் யாரு? அந்த அவன் என்பவன் யார்? அதை தான் கவனிச்சு நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். அந்த அவன் என்பவன் யாரு? அந்த அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அந்த அவன் செய்த காரியங்கள் என்ன? அதே காரியத்தை நம்ம செஞ்சுட்டா போதுங்க. வேற ஒன்னும் புதுசா ஒன்னும் செய்ய வேண்டாம், வேற ஒன்னையும் என்ன செய்ய நம்ம பண்ண வேண்டாம். அவன் என்ன செஞ்சானோ அதையே நம்ம செஞ்சுட்டான், அவனுக்கு செஞ்சதையே நமக்கு கர்த்தர் செஞ்சிருவார். ஆமே. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, அவன் என்ன செஞ்சானோ அதையே நீங்க செஞ்சுட்டான், அவனுக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார். அவன் செஞ்சதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதுக்கு தடையும் இல்லை, தயக்கமும் இல்லை. ஆமே. அப்ப அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சான் எப்படின்னா 4 காரியம் அங்க எழுதப்படுது. செய்யக்கூடாத 3 காரியமும் செய்ய வேண்டிய 1 காரியமும், செய்யக்கூடாத 3 காரியமும் செய்ய வேண்டிய 1 காரியமும் அவன் செஞ்சிருக்கிறான். அதே காரியத்தை இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு செய்வதற்கு ஆண்டவர் தடையும் இல்லை, தயக்கமும் இல்லை. ஆமே. திரும்ப கர்த்தர் சொல்றா, தடையும் இல்லை, தயக்கம். உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு தடையும் இல்லை, தயக்கம் இல்லை. அப்ப எது தடையா மாறும்?
நீ அவனா மாறலன்னா எனக்கு தடையாம மாறும், எனக்கு தயக்கமாவும் மாறிடும். நீயா இருந்துட்டனா எனக்கு தடையாகவும் இருக்கும், எனக்கு தயக்கமாகவும் இருக்கும். ஆனா நீ யாரா மாறிடணும்? நீ அவனா மாறிடு. நீயா இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு செய்யறது எனக்கு தடையாகவும் இருக்கும், தயக்கமாகவும் இருக்கும். மாறாக என்ன, நீ அவனா மாறிட்டனா எனக்கு தடயம் இல்லை, எனக்கு தயக்கமும் இல்லை. யார் அவன்? அந்த 4 கர்த்தர் செய்தவன். அவன் செய்த காரியம் என்ன? இப்ப முதல் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிச்சேன், 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை முதல்ல வாசிச்சிருக்கீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் தான் என்ன செய்ய? தியானமா. எதனை செய்யணும்? தியானம்ன்றாரு. என்ன சொல்றாரு? தியானம். அந்த தியானம், அந்த தியானிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை சொல்ல முடியும், அறிவுரைகளை சொல்ல முடியும், புத்திமதிகளை சொல்ல முடியும். இப்ப நான் சொன்னேன் உன சந்தோஷமா நடத்துவேன்னு சொல்லி இல்லையா? இது எப்படி வரும் இந்த வார்த்தை அப்படின்னா, அது சொல்றாரு, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, இது எப்படி அப்படி சொல்லி இருக்கிறீங்க, அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வார்த்தை இருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போதுதான் ஒரு வார்த்தை மேம்படுது. என்ன வார்த்தை? உங்களை சந்தோஷமா நான் வைப்பேன், உங்களை சந்தோஷமா நான் வைப்பேன். எப்போ? அந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளோடு கூட பேச விரும்புகிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அவர் சொல்லிக் கொடுக்கிறபடி நம்ம செய்யற மத்தியில அவர் சொல்லிக் கொடுக்கிறபடி நம்ம செய்யணும். அப்போ யார் சொல்லுகிறபடி, அவர் சொல்லிக் கொடுக்கிறபடி செய்யணும்னா, அப்ப ஏன் மற்றவங்க சொல்றதை நம்ம செய்யக்கூடாது? அவர் சொல்லிக் கொடுக்கிறபடி நம்ம என்ன செய்யணும்? நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நமக்கு என்ன செய்யலாம்? இதை செய்யலாம், இதை பண்ணலாம், இப்படி போகலாம், இதை பண்ணலாம், இதை வாங்கலாம், இதை விற்கலாம், இங்க உட்காரலாம், இதை நடத்தலாம், இதை செயல்படலாம் என்று அவர் என்ன செய்யணும்? அவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் செய்யற நபரா மாறிட்டான். யார் நமக்கு? இந்த வேதத்தை தியானிக்கும் போது இந்த வேதத்தில் இருந்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தா, இல்ல செய்கிறவர்களாய் மாறிட்டா, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு சொல்லிக்கிற 4 காரியத்தை செய்வதற்கு தடயம் இல்லை, தயக்கம் இல்லை. எப்ப வரும்போது? படிக்கும் போது இல்ல, தியானிக்கும் போது சொல்லிக் கொடுக்கிற காரியம். தியானிக்கும் போது படிக்கிறது வேற, பார்க்கிறது வேற, தியானிக்கிறது வேற. அந்த தியானம் பெரிய சப்ஜெக்ட், அது இப்ப நாம எடுக்க முடியாது, அதை சொல்ல முடியாது. தியானத்தை பத்தி பேசணும், நிறைய பேசணும், இப்ப நாங்கெல்லாம் போகல. பட் தியானன்ற ஒரு வார்த்தை மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்ப தியானிக்கும் போது சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையின்படி செஞ்சுட்டோம்னா, தியானிக்கும் போது சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையின்படி மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா, இந்த நாளையும் கர்த்தர் செய்வதற்கு தடயம் இல்லை, தயக்கமும் இல்லை. ஆமே. அப்ப அவன் என்ன செய்யறான்? அவன் இதுதான் செய்யறான்னா, அப்ப அடுத்தவங்க சொல்றது என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்க கூடாது என்பதை ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் சொல்றதான் நம்ம கேட்கணும்னா, அப்ப அடுத்தவங்க சொல்றத கேட்க கூடாதுன்றது ஒரு பாருங்க. அப்ப யார் சொல்றத நம்ம கேட்க கூடாது? இல்ல எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்க கூடாது. அப்படி கேட்டா இந்த நாளையும் கர்த்தர் செய்ய மாட்டார். இந்த நாளையும் கர்த்தர் செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். எந்த நாள்? தண்ணி ஊத்துறவனுக்கு தண்ணியும் ஊத்த மாட்டான், இலை உதிராம காக்கிறவனுக்கு இலை உதிராமலே காக்க மாட்டான், என்னைக்கு எதை செய்யணுமோ அதையும் கர்த்தர் செய்ய மாட்டான், நீ செய்யறதெல்லாம் உனக்கு நன்மையாகவும் முடிய பண்ண மாட்டான். இதை நாளையும் கர்த்தனுக்கு செய்யணும்னா அவர் எனக்கு சொல்லுகிறபடி மட்டும் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். இப்ப அவர் நமக்கு சொல்லுகிறபடி மட்டும் தான் நம்ம செய்யணும்னா, அப்ப என்ன விளங்குது? சொல்றபடி கேட்கணும் போதும், யார் சொல்றதுன்னு கேட்டுக்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறபடி மட்டும் நம்ம செய்யணும்னு சொன்னா, அப்ப யார் சொல்லுகிறபடி நம்ம செய்யக்கூடாது? யார் சொல்லுகிறபடி செய்யக்கூடாது? மேல சொல்ற 3 பேர், மேல சொல்ற 3 பேரும் 3 விதமான அனுபவம், 3 விதமான அனுபவம். ஒண்ணு என்ன? துன்மார்க்கனுடைய ஆலோசனை சொல்லிட்டார் இல்லையா? இந்த துன்மார்க்கனை எப்படி சொல்லலாம்னா, சங்கீதம் 50வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிச்சிட்டீங்கன்னா 14, 15 பாருங்க. 13, தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் இருக்குது? அப்ப துன்மார்க்கன்றவன் யாருன்னா சொல்லுவான், செய்ய மாட்டான். அப்ப யார் சொல்றத நம்ம கேட்க கூடாது அப்படின்னா, சொல்லுவாங்க, அதன்படி என்ன செய்ய மாட்டாங்க? செயல்பட மாட்டாங்க. இவர்கள் சொல்லுகிறதை ஒருவன் கேட்டு செய்வானால் இந்த நாளையும் கர்த்தர் செய்ய மாட்டார்.
3 அனுபவம், 3 அனுபவத்தை மட்டும் சொல்றேன். நீண்ட பிரசங்கம், அதை பெருசா பேசல, பட் சுருக்கி சொல்றேன். துன்மார்க்கனா யாரு? அவன் சொல்லுவான், என்ன செய்ய மாட்டான். இன்னைக்கு நம்ம யார் சொல்றத கேட்க கூடாது. அவங்க சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு அவங்க வசனத்தை சொல்லுவாங்க, வார்த்தையை சொல்லுவாங்க. அத அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்களான்னு பார்த்தா இருக்காது. இவன் தான் யாருன்னா துன்மார்க்கன். இவன் தான் யாரு? துன்மார்க்கன். வெளியில இருக்கிற துன்மார்க்கன் வேற. அவங்க ஆண்டவர் சொல்றது சபைக்குள்ள இருக்கிற துன்மார்க்கன். அப்ப யார் சொல்றது நம்ம கேட்கவே கூடாது. அப்ப நான் கேட்கும்போது எதை பார்க்கணும்? அவங்க சொல்றாங்க, அதை செய்யறாங்களா என்பதை நான் கவனிச்சு பார்க்கணும். அவங்க சொல்றாங்க, இப்ப வசனம் சொல்றேன், என்ன சொல்றேன் இல்லையா? இப்ப நான் வழங்க சொல்றேனே, அதிகாலை நீங்க எழுந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? அதிகாலை எழுந்து நான் ஜெபிச்சுட்டு உங்களுக்கு நான் சொன்னேன்னா நான் துன்மார்க்கன் இல்லை. நான் துன்மார்க்கன் இல்லை. ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் அப்படின்னுட்டு, ஆனா அந்த உபதேசத்தை ஏன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலன்னா பைபிள் எனக்கு கொடுக்கிற பேரு துன்மார்க்கன். யார் கொடுக்கிற பேரு? எனக்கு கொடுக்கிற பேரு துன்மார்க்கன். இன்னைக்கு துன்மார்க்கனா இருக்கிறவன் சொல்ற ஒரு வார்த்தைய நம்ம என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கன் அழகா பேசலாம். துன்மார்க்கன் என்ன செய்யலாம்? அழகா பேசலாம், நயமா பேசலாம், நேர்த்தியா பேசலாம், வாக்குத்தத்தமா பேசலாம். எத்தனை பேசினாலும் கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு, என் பிரமாணத்தை உன் வாயினால சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன துன்மார்க்கன் சொல்றாரு இல்லையா? மேல சொல்லுவா, என்னது? மேலக்கு 2 வசனத்தை படிச்சீங்கன்னா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. அப்ப யார பத்தி சொல்றாரு? சொல்லுவான். அவன் என்ன செய்யல? இப்ப பொருத்தனை பண்ணிட்டான் இல்லையா? அவன் என்ன செய்யறான்? ஒரு பொருத்தனை பண்றான். ஆனா வார்த்தை சொல்லுது, தேவனுக்கு ஒரு பொருத்தனையை செலுத்தி இல்ல, தேவனுக்கு உன் பொருத்தனையை செலுத்தின்றார். அந்த வார்த்தையை சேர்த்து முழுசா, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்துன்றார் இல்லையா? அப்ப அவன் என்ன செய்யல? சொன்னா இதுவரைக்கும் என்ன செய்யல? செய்யல. அப்ப சொல்லுவான், அவன் என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒன்னு சொல்றேன்னா ஒன்னு செஞ்சுட்டு சொல்லு, இல்ல சொல்லிட்டாவது செஞ்சிரு. ஒன்னு சொல்ற, அது என்ன செஞ்சிடு? ஒன்னு வாழ்க்கையில அனுபவம் ஆக்கிட்டு நீ சொல்லணும். இல்ல அனுபவம் ஆக்கல, சரி வார்த்தை வருது சொல்லிட்டேன், அப்ப என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டல, அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யணும்ல. அப்ப நம்ம செய்யணும்ன்றத ஒன்னு சொல்லிட்டாவது என்ன பண்ணு? வாழ்க்கையில அனுபவமாக்கு. இல்ல அனுபவம் ஆக்கிட்டாவது என்ன பண்ணு? அடுத்தவங்களுக்கு சொல்லு. இத ரெண்டையும் இல்லாம ஊருக்கு மட்டும்தான் உபதேசன்ற ஒரு நபருடைய வார்த்தைய நாம் என்ன செய்யவே கூடாது? கேட்கவே கூடாது என்பது தேவனுடைய ஆழமான சித்தம், தேவனுடைய ஆழமான வார்த்தை. அதான் சொல்றாரு, நீ பிரமாணத்தை சொல்றது உனக்கு என்ன? இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் சொல்லிட்டு நான் செய்ய வந்தா, இப்ப ஆண்டவர் என்ன பார்த்து என்ன கேட்பா? துணிகரமா வார்த்தையை சொல்றிய, என்னப்பா நியாயம் இது? நீ செஞ்சிருக்கிறியா? அவங்கள செய்ய சொல்றல, நீ செஞ்சிருக்கிறியா? உங்களை கையை தட்டி பாடுன்ற இல்லையா? அப்ப நான் என்ன செய்யணும்? கையை தட்டி பாடணும் இல்லையா? உங்களை சத்தமா பாடுன்னு சொல்றேன், அப்ப நான் என்ன செய்யணும்? சத்தமா பாடணும் இல்லையா? ஒருவேளை எனக்கு தோட் ப்ராப்ளம் இருந்து பாட முடியலன்னா நீங்க சத்தமா பாடுங்க அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லையா? எனக்கு பாட முடியும், எனக்கு கை தட்ட முடியும், எனக்கு எல்லாம் செய்ய முடியும். செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனா நாம செஞ்சிடறேனா? அப்ப துன்மார்க்கன் யாரு? வெளியில இருக்கிற மட்டும் இல்ல, சொல்லுவான், அதை செய்ய மாட்டான். இவன் ஆலோசனைய நீ என்ன செய்யவே கூடாது? கேட்கவே கூடாது. நம்பர் 2, அப்ப இவன் யாரு? சொல்லுவான், செய்ய மாட்டான். இவன் வார்த்தை என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. நம்பர் 2 யாரு? பாவிகளுடைய வழியின் எல்லாரும் இல்லையா? யார் பாவி? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, யோவான் 16:8 வாசிச்சீங்கன்னா, அவர் வந்து 8வது வசனமா 8வது வசனமா 7வது வசனம் 9வது வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடினா, அப்ப எது பாவம்? நான் சொல்ற வார்த்தைய நானே நம்பல. ஒண்ணு நான் சொல்ற வார்த்தைய நானே நம்பல, இல்ல நான் அவர்களுக்கு சொல்ற வார்த்தைய அவர்கள் நம்பல. அப்ப சொல்லுகிற வார்த்தையை நம்பாததுதான் பாவம். இன்னைக்கு எவ்வளவு பேரு சொல்லுகிற வார்த்தைய அப்படி எஸ் கர்த்தர் பேசுறா, நாம் என்ன செய்யணும்? இதை செய்யணும்,
இது ஆண்டவர் பேசுறா, நம்ம என்ன செய்யலாம், இதை செய்யலாம், ஆண்டவர் சொல்றா இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகிறதை அப்படியே நம்புவதற்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? யார் பாவி? சொல்றத ஒருத்தர் நம்மள பத்தியா, அதாங்க பாவம். அவர் சொல்றா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்து. அப்ப எது பாவம்? சொல்றத நம்பாம போறதே பாவம். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயம். அதான் விசுவாசம் இல்லையா? எபிரேயர் 11:1 என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதான் என்னது? விசுவாசம். அப்ப நான் சொல்ற வார்த்தை நான் பார்க்கல, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா என்ன செய்யறேன்? எனக்கு சொல்ற வார்த்தையை நான் நம்புறேன். ஒண்ணு, நான் சொல்ற வார்த்தையை நான் என்ன செய்யணும்? முதல்ல நம்பணும் இல்லையா? இப்ப நம்ம பிள்ளை சொல்றோம், உனக்கு பிரச்சனையா, ஆண்டவர்ட்ட கேளு அப்படின்னு சொல்றல. அப்ப நமக்கு பிரச்சனை வந்தா அப்ப நான் நம்பி என்ன செஞ்சிருப்பேன்? கேட்டிருப்பேன்ல. அப்ப நான் இன்னைக்கு நம்பி இருக்கிறேனா? அப்ப யாருடைய ரெண்டாவது யார் சொல்றது நம்ம கேட்க கூடாது? அது நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அது துன்பாக அது எழுதப்பட்டது இல்லையா? சொல்லுவான், செய்ய மாட்டான், அவன் சொல்றத கேட்க கூடாது. ரெண்டு என்ன? சொல்லுவான், அவனே நம்ப மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அவன் சொல்லுவான், அவனே நம்ப மாட்டான். இல்ல அவனுக்கு சொல்றதையும், அவன் சொல்றத அவனே நம்ப மாட்டான். இல்ல அடுத்தவன் அவனுக்கு சொல்றதையும் நம்ப மாட்டான். அவன் சொல்றத நீ என்ன பண்ணாத. புரியுதா சொல்றது? அப்ப நம்ம யார் சொல்றத கேட்கணும்? ஒண்ணு அவன் சொல்றத அவன் என்ன செய்யணும்? நம்பணும் இல்லையா? இயேசு நல்லவர், நம்பறியா? இயேசு நல்லவர் நீ நம்பறியா? இயேசு நல்லவர் நம்பறியா? இயேசு நன்மை செய்கிறவன் நம்பறியா? இந்த வசனம் எல்லாமே எனக்கு நன்மைக்கு எதுவும் நம்பறியா? அப்ப அந்த வசனத்தை பண்ணி என்ன பண்ணிருக்கணும்? நடந்திருக்கணும்ல. அதை நடக்கிறோமா? இன்னைக்கு சொல்றோம் இயேசு நல்லவர்னு மற்றவங்க சொல்றோம், ஓகே, நோ ப்ராப்ளம் இல்லையா? இயேசு வாங்க கதை சுகமாக்குவா, இயேசு வாங்க அற்புதம் செய்வா, இயேசு வாங்க பிரச்சனை மாற்றுவா, இயேசு வந்து எல்லா நன்மைகளும் செய்வா. இப்ப நீ கேட்டிருக்கிறியா? நீ அதை நம்புறியா? நீ அந்த வார்த்தையை நம்புறியா? நீ அந்த வசனத்தை நம்புறியா? அப்ப நம்பி இருந்தா அந்த வசனம் என்ன பண்ணிருக்கணும்? என் வாழ்க்கை அனுபவமா இருக்கணும்ல. நான் உனக்கு வசனம் சொல்றேன், இந்த வசனம் முதல்ல யார் நம்பணும்? நான் நம்பணும்ல. இப்ப நான் நம்பலன்னா அந்த வசனம் என்ன செய்யாது? கிரி நடப்பிக்காதுல்ல. அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு? யார் பாவி? சொல்றத நம்பல. யார் சொல்றத? அவன் சொல்றதையும் அவனே நம்பல, அடுத்தவர்கள் அவனுக்கு சொல்றதையும் அவன் நம்பல. இத ரெண்டு கரெக்டா உள்ளவன் தான் யாரு? பாவி. இவன் வார்த்தை என்ன பண்ணாத, நீ இவன் சொல்றத நீ என்ன பண்ணாத, இவன் கிட்ட கேட்காத என்றார் இல்லையா? மூணாவது யாரு? மூணாவது யாரு? பரியாசக்காரன் இல்லையா? நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த பரியாசக்காரனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த பரியாசக்காரன் யாருன்றத ஆண்டவர் சொல்றார். 13ஆம் வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். பரியாசக்காரன் நேசியான் ஞானவான்களிடத்தில். ஞானம்னா இயேசு இல்லையா? ஞானம்னா யாரு? ஞானம் தான் நமக்கு. இயேசு யாரு? ஞானம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் இருக்கார். இயேசு தான் யாரு? ஞானம். இயேசுவை பற்றி சொல்றவங்கிட்ட போக மாட்டோம். பரியாசக்காரன் யாரு? இயேசுவை பற்றி சொல்லுகிறவரிடத்துல இன்னைக்கு ஐக்கியம் இருக்கா? யாரை பத்தி சொல்றது? இயேசுவை சொல்றது. அவன் அந்த வசனத்தை பின் போயிட்ட மட்டும் வாசி. ஞானவான்களிடத்தில் அவன் போக மாட்டான். ஞானம் யாரு? இயேசுதான் ஞானம். இயேசுதான் ஞானம். அப்ப ஞானவான்கள் யாரு? இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்கள். இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்கள் இல்ல, இயேசுவை சொல்லுகிறவர்கள். இயேசுவை இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்கள் வேணா நமக்கு பிடிக்கலாம், ஆனா இயேசுவை சொல்லுகிறவர்களை பிடிக்குமா? இயேசுவை பற்றி சொல்றது என்ன? இயேசுவை பற்றி சொல்லுவதென்ன என்ன? இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுதலையாக்கிறவர், இயேசு குணமாக்கிறவர், இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு பிரச்சனை மாற்ற. இதெல்லாம் யாரை பற்றி? இயேசுவை பற்றி இல்லையா? ஆனா எங்க சொல்லுது? ஞானமாக இயேசுவை சொல்லுகிறது. இயேசு யாரு? பரிசுத்தர். இயேசு யாரு? நீதி செய்கிறவர். இயேசு யாரு? உண்மை உள்ளவர். இயேசு யாரு? கட்டுப்பாடு உள்ளவர். இயேசு யாரு? சுயத்தை செயல்பட மாட்டவர். இதெல்லாம் யாரு? இப்ப இயேசுவை பற்றி சொல்றவங்க கிட்ட போறியா, இயேசுவை சொல்ற இடத்துல போறியா?
இயேசுவை சொல்லுகிறவனிடத்தில் உனக்கும் அவனுக்கும் நெருக்கம் இருக்கா? உன்னை கேட்கிறோம் இல்லையா? உனக்கு எதுக்கு இயேசுட்ட போகணும்? எதுக்கு ஞானத்துல போக மாட்டான்? மேல மேல அந்த முழுச வாசி. பரியாசக்கார. அப்ப அந்த இயேசுவை பற்றி சொல்றவன் என்ன செய்ய மாட்டான்? இயேசுவை பற்றி சொல்ற என்ன செய்ய மாட்டான்? உன்னை கடிந்து கொள்ள மாட்டான். இல்ல ரெண்டுமே எடுத்துக்கோங்களேன், சாங்க போலாம். இயேசுவை பற்றி சொன்னாலும் சரி, இயேசுவை சொன்ன அற்புதம் எப்படி நடக்கும்? அற்புதம் எப்படி நடக்கும்? அற்புதத்துக்கு ரெண்டு பார்ட் உண்டு. நான் செய்ய வேண்டியதையும் நான் செய்யணும், அவர் செய்ய வேண்டியதையும் ரெண்டு நடக்கும். அற்புதம் நடக்கும் இல்லையா? இப்ப அவர் மட்டும் எனக்கு செய்யணும்ன்றதை எதிர்பார்க்கணும் சொன்னா அது ஞானம் அல்ல. இப்ப நான் செய்ய வேண்டியத, சிலுவான் குளத்துக்கு போனாரு, எச்சத்து போனாரு, மண்ணை எடுத்தாரு, கண்ணில் பூசிட்டார் இல்லையா? கண்ணுல பூசிட்டார். என்ன சொன்னா? சீலவன் குளத்துல போய் என்ன பண்ணு? இப்ப கழுவுறது யார் வேலை? அவன் வேலை. பார்வை கொடுக்கிறது யார் வேலை? அவர் வேலை. சரி, இப்போ பேதுரு போறாரு, 40 வருஷம் சப்பானி இல்லையா? நசனுக்கு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனார் இல்லையா? கையை பிடிக்கிறது யார் வேலை? பேதுரு வேலை. காலமணி நடக்கிறது எதுக்கு எழும்புறது யார் வேலை? சப்பானி வேலை. ஒரு 40 வருஷம் அப்படி கை பிடிச்சு தூக்க முடியுமா? நம்ம குழந்தைய தூக்கி பாருங்களேன். 6 மாசம் குழந்தை அப்படி கையை பிடிச்சு தூக்கலாம் இல்லையா? 1 வருஷம் ஆனா என்ன பண்ற? 2 கையை பிடிச்சு தூக்கலாம் இல்லையா? 3 வருஷம் ஆயிட்டா அதையே தம் கடிதம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த புள்ளைய இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளா இருந்துச்சுனாக்கா அப்படி தூக்கிடலாம் ஈஸியா இல்லையா? உங்களை மாதிரி ஒரு ஆளா என்ன பண்ண இல்லையா? அப்படி என்ன பண்ணலாம்? அப்படி தூக்கலாம் இல்லையா? உங்களை மாதிரி என்ன பண்ண முடியுமா? அப்படி ஒரு தூக்க முடியுமா? முடியாது இல்ல. அவன் எப்படி தூக்கணும்? அப்போ அப்ப இவன் கையை பிடிக்கிறான், அவன் என்ன செய்யணும்? நம்ம எந்திரிக்கணும். அப்ப அவனுடைய பங்கும் இருக்குது, இவனுடைய பங்கும். இதான் யாருது? அப்ப இதான் யார் சொல்றான்? ஞானவான்கள் சொல்றான் இல்லையா? பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவன் என்ன செய்ய மாட்டான்? நேசியான். அப்ப அந்த ஞானவான் என்ன செய்யறான்? தப்பு பண்ணா கண்டிக்கிறான் இல்லையா? தப்பு பண்ணா கண்டிக்கிறான். இப்ப கண்டிக்கிறவன் யார் போக மாட்டேங்கிறான்? பரியாசக்காரன் என்ன செய்ய போக மாட்டேங்கிறான். அப்ப என்ன சொல்ல போறேன்னா, இயேசுவை பற்றி சொல்லுகிறவன் இல்ல இயேசுவை சொல்லுகிறவனிடத்தில் ஒருவனுக்கு நெருங்கின ஐக்கியம் இல்லைன்னா அவன் சொல்றதை கேட்காதன்றார். இயேசுவை பற்றி சொல்லுறவன் இல்ல இயேசுவை சொல்லுகிறவனோடு கூட அவனுக்கு நெருங்கின ஐக்கியம் இருக்கா? அவன் எங்க போகணும்? ஞானவான்கள் இடத்தில் போகணும் இல்லையா? ஆனா அவன் எங்க போறான்? அவன் எங்க போல? ஞானவான்கள் இடத்துல போற. நம்ம வேற எங்க செய்யறான்? போறான் இல்லையா? அவன் யார பிடிக்கல? இயேசுவை பற்றி சொல்றவனும் பிடிக்கல, இல்ல இயேசுவை சொல்றவன் என்ன செய்யல? பிடிக்கல. அவனுக்கு என்ன வரமாட்டிருக்கு? ஒரு நெருங்கின ஐக்கியம். இவன் சொல்றத நீ கேட்க கூடாது. 3 பேர் சொல்றத கேட்க கூடாது இல்லையா? ஒன்னு யார் சொல்றத கேட்க கூடாது? அத சொல்லுங்க. துன்மார்க்கம் பாவி இந்த கதையே பேசிட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஒன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுவான், அவன் கிட்ட கூட போக கூடாது. அவனுக்கு நமக்கு என்ன வரக்கூடாது? அவன் சொல்றத அவனை பார்க்கலாம், அவனை நேசிக்கலாம், அவனை பார்க்கலாம், பழகலாம். பட் அவன் சொல்றத நம்ம கேட்க கூடாது. நம்பர் 2 என்ன? அவன் சொல்றத அவன் என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு சொல்றதை என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். இவனுக்கு சொல்றதை என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்க கூடாது. 3வது என்ன? இயேசுவை பற்றி சொல்லுகிறவன் இல்ல இயேசுவை சொல்லுகிறவன் இடத்துல ஒரு நெருங்கின ஐக்கியம் செய்ய மாட்டான். ஒரு நெருங்கின ஐக்கியத்தை ஏற்படுத்த மாட்டான். நெருங்கின. அப்ப இங்க அவனுக்கு நெருங்கின ஐக்கியம் இல்லைன்னா அவனுக்கு வேற எங்கேயோ என்ன இருக்குன்னு அர்த்தம்? நெருங்கின ஐக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம். வேற எங்கேயோ. அப்ப வேற எங்கேயோ ஐக்கியமா இருக்க சொல்றது இல்ல. அப்ப நமக்கு யார் சொல்லணும்? இப்படி சொல்லலாம் இல்லையா? சொல்றத செய்யறவன் சொல்றத நம்ம கேட்கலாம். நம்ம 2 என்ன? சொல்றத நம்புறவன் சொல்றத கேட்கலாம். 3 என்ன? இயேசுவை பற்றி சொல்லுகிறவனோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியம் உள்ளவன் சொல்றத நம்ம கேட்கலாம். இது 3 எங்க இருக்குன்னா இந்த வேதத்தில் இருக்கு. இந்த 3 எங்க இருக்கு? ஆண்டவருடைய இயேசுவிடம் இருக்கு. இந்த 3 எங்க இருக்கு? பரிசுத்தவான்களிடத்தில் இருக்குது. எது? அவங்க சொல்லுவாங்க, அதை அப்படியே செய்வாங்க. அவங்க சொல்றத அவங்க செய்யறாங்களா? உண்மையா இரு, அவங்க உண்மையா இருக்கிறாங்களா? பரிசுத்தமா இரு, அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்களா? நீதியா சேசு, அவங்க நீதியா செய்யறாங்களா? அப்ப சொல்றத அவங்க செஞ்சா அவங்க சொல்றத நம்ம கேட்கலாம் இல்லையா? அவங்க சொல்றத நம்ம கேட்கலாம். இப்ப இயேசு என்ன சொல்றா? இயேசு நமக்கு என்ன சொன்னாரோ இல்லையா?
இயேசு என்ன சொன்னா? ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? கெத்செமனேக்கு இயேசு கூட்டு போறாரா? கெத்செமனேக்கு கூட்டு போறாரா? என்ன சொல்லிட்டு போனாரு? அங்கே போய் நான் ஜெபம் பண்ணவும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? நான் போய் அங்க என்ன செய்யறேன்? ஜெபம் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க? இங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? சொன்னார். இப்ப இயேசு இவங்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவரு ஜெபம் பண்ணத உட்கார்ந்தாரா இல்ல இயேசு போய் ஜெபம் பண்ணாரா? மத்தேயு 26 எடுங்க. மத்தேயு 25 சாரி 25 26 மத்தேயு எடுங்க. மத்தேயு 25 இல்லையா? மத்தேயு 25 26 சாரி மத்தேயு 26 எடுங்க. அவர்களோட 38 படிக்கிறியா? சீசர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றார் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரனாகிய இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே செய்யும் ஆகிலும் உங்க சித்தத்தின்படி என்ன பண்ண கடவுது ஆக கடவுது சொல்லி ஜெபம் பண்ணினார் இல்லையா? இப்ப இவங்களை ஜெபம் பண்ண சொன்ன அவரு ஜெபம் பண்ணாரா? இவங்களை ஜெபம் பண்ண சொல்ற உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டாரா? இவன் பண்றானா இல்லையோ, இவனை ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவர் என்ன செய்யறா? அப்ப இயேசு என்ன செய்யல? சொல்லிட்டு செய்யாம இல்ல இல்லையா? இயேசு சொல்லிட்டு செய்யாம இல்ல. சரி, நம்பர் 2 என்ன? இப்ப பிதா சொல்றத இயேசு என்ன செய்யணும்? நம்பணும் இல்லையா? யோவான் 5:19 சொல்லுது, பிதா தனக்கு காண்பித்தவைகளை அல்லாமல் வேற ஒன்றையும் தானா செஞ்சது இல்லைன்றா. அப்ப பிதா எதை செய்ய சொன்னாரோ அதை இயேசு என்ன செய்யணும்? செய்யணும் இல்லையா? இப்ப பிதா என்ன சொல்லி இருக்கணும்? இந்த சிலுவை குளத்துக்கு போ, கீழே எச்சு துப்பு, அதை கொலைச்சு அவன் கண்ணுல பூசி அவனை சிலுவை குளத்தை என்ன செய்ய கழுவ சொல்லு, அப்ப பார்வை கிடைக்கும். இது யாரு? இயேசு காண்பிச்சது? பிதா இயேசுவுக்கு காண்பிச்சார். பிதா இயேசுவுக்கு காண்பிச்சாரா? பிதா இயேசு காண்பிச்சாரா? இப்ப இயேசு நம்பினதனால அதை செஞ்சாரா? இயேசு நம்மளத செஞ்சிருப்பாரா? அப்ப பிதா சொன்னது இயேசு என்ன செஞ்சாரு? நம்பினார். அப்ப நம்மளத என்ன செய்யறாரு? அப்படியே போனாரு, அதை அப்படியே செஞ்சு முடிச்சாரு, அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சு. 3 என்ன? இயேசுவை பற்றி சொல்லவிடத்துல போகணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து அவர் எங்க போனா? வனாந்தரமான இடத்துக்கு போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். யார் அது? இயேசு பிதாவிடம் போயிருக்கிறார். இயேசு பிதாவிடம் போயிருக்கிறார். இப்ப பிதாவுக்கு இயேசு என்ன இருக்கு? ஒரு நெருக்கம் இருக்கு. ஆனா பிதா சொல்றது, இயேசு சொல்றத பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்ன சொல்றார்? நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த கூட இருக்கிறவர் யாரு? பிதா இல்லையா? அவர் எதை பத்தி சொல்றவர்? எல்லாவற்றை பற்றி சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? அப்ப இயேசு யாரோட ஐக்கியம் இருக்கு? அப்ப இயேசுவை பற்றி சொல்லுகிறவளோடு கூட நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நெருங்கின ஐக்கியம் இருக்கணும். இது 3 யாரிடம் இருக்குது? இயேசுவிடம் இருக்குது. அந்த இயேசு தான் யாரு? இந்த வேதம். யோவான் 1:1 யோவான் 1:1 என்ன? யோவான் 1:1 என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப அந்த வார்த்தை தான் இயேசு இல்லையா? இந்த இயேசுவோடு அப்ப இந்த இயேசு சொல்றத நம்ம கேட்கணுங்க. 3 பேர் சொல்றத நம்ம கேட்க கூடாது. யாரு? சொல்லுவான், செய்ய மாட்டான். சொல்றத நம்ப மாட்டான், சொல்றவன் இடத்துல போக மாட்டான். அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? சொல்றவன் இடத்துல செய்ய மாட்டான். அவங்கிட்ட போனா இன்னைக்கு விடவே மாட்டான், என்ன செய்ய வேண்டாம், அவன்கிட்ட போகவே நம்ம கூடாது. இவன் கிட்ட போனா அது பெஸ்ட். யார்கிட்ட போக கூடாது? ஞானவான்கள் இடத்துல போக கூடாது. எங்க போலாம்? ஞானமே இல்லாதவன் இல்லையா? சரி, ஞானமானுக்கு ஒரு அடையாளம் என்ன? பேசாது இருந்தால் மூடனும் ஞானவானா இருக்கலாம். இப்ப நமக்கு யாரை பிடிக்கும்? பேசினே இருக்கிறவங்க பிடிக்குமா, பேசாத இருக்கிறவங்க பிடிக்குமா? யார
யார்கிட்ட போவோம் நம்ம? அவன் போனா அவன் என்ன வாயே திறக்க மாட்டான். அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுது? இங்க உட்காந்து ஃப்ரீயா பேசிட்டு இருக்கலாம் இல்லையா? அங்க போட வாயே திறக்க மாட்டாங்க. இங்க வந்து என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா உட்காந்து அப்படி பேசினே இருக்கலாம். டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது இல்லையா? யார் ஞானமா? யார்கிட்ட போறோம்? இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தா. எங்க பேசல? தேவையில்லாத இடத்துல பேசல. ஆனா இயேசு வாயை திறந்தா 3 நாள் வாய் மூடல. 3 நாள் என்ன பண்றாரு? யாருக்கு? குருட, சப்பானி, வியாதிக்காரன் இல்லையா? உட்கார வச்சார் பத்தியா? இந்த 3 பேர் என்ன செய்ய முடியாது? எழுந்து போக முடியாது இல்லையா? ஆளு கிடையாது. இயேசு என்ன செய்யல? விடல. எவ்வளவு நேரம் பேசுறாரு? 3 நாளா பேச. தண்ணி கூட கொடுக்காத பேசுறா. போலீஸ்காரன் அடிக்க என்ன கொடுக்கறா? தண்ணி வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தா அடிக்கிறான் இல்லையா? யாரு? போலீஸ்காரர் ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு போனா என்ன கொடுக்கறாங்க? பிரியாணி வாங்கி கொடுத்து தண்ணி கொடுத்தா என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன கூட கொடுக்கல. வாய திறனார் பத்தியா? 3 நாளா பிரசங்கம் பண்றா. ஆனா அதே இடத்துக்கு வெளியே வந்தார் பத்தியா? பிளாஸ் எவ்வளவு கேட்டு பார்த்தா, இவ்வளவு உன்னை பத்தி பேசுறாங்களே, உன்னை பத்தி எவ்வளவு சொல்றாங்களே, அவரோ பேசாமல் இருந்தா. அப்ப இயேசு எதை பத்தி பேசுறாரு? பேசுனதெல்லாம் உபதேசம், பேசுனதெல்லாம் வசனம், பேசுனதெல்லாம் வார்த்தை. இன்னைக்கு உபதேசமும் வசனமும் பேசுறவங்க எவ்வளவு பேர் பிடிக்கும்? எவ்வளவு பேர் அவங்க கிட்ட போய் நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கிறீங்க? வசனத்தையும் உபதேசத்தையும் சத்தியத்தையும் பேசுகிறவர்களோடு கூட எவ்வளவு பேருக்கு நெருங்கின ஐக்கியம் இருக்கு? அப்ப இந்த 3 கேட்டகரி உள்ளவர்கள் சொல்றத, இல்லாதவன் சொல்றத கேட்க கூடாது. இந்த 3 கேட்டகரி உள்ளவர்கள் சொல்றதை கேட்கணும். அதான் சங்கீதம் 2 என்ன 1-2 என்ன 1-2 என்ன 1-2 என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய். அப்ப என்ன பிரியம் வரணும்? ஒரு ஐக்கியம் வரணும். எதுக்கு? வேதத்துக்கு நான் சொல்றது இல்லையா? இந்த வேதம் தான் யாரு? இயேசு. இந்த வேதம் தான் யாரு? இயேசு. இந்த வேதம் தான் யாரு? இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்கள், இல்ல இயேசுவை சொல்லுகிறவர்கள். அவர்களோடு கூட எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரியம் இருக்கணும். வாசிக்கலாம். பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த தியானம் என்பது என்ன? அந்த தியானத்தை தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த சொல்லி கொடுக்கிறதுபடி செய்யறோம் பத்தியா? அவன் செய்வதுதான் என்ன செய்யும்? வாய்க்கும். வேதத்தில் முதலாக தியானம் என்ற வார்த்தை எங்க வருதுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் சாயங்கால வேளையிலே ஈசாக்கு 67 63 24 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. தியானம் பெரிய சப்ஜெக்ட், பங்கால போக முடியாது எனக்கு. அந்த தியானத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சரியா? அப்ப ஈசாக்கு என்ன செய்யறான்? தியானிக்கிற ஒரு மனுஷன். இந்த தியானிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை அவர் அப்படியே செய்கிற ஒரு நபரா இருந்தாதான் அவன் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சொல்லப்பட்டது அவன் எப்போது அவனை எப்படி வைக்க முடியும்னா சந்தோஷமா வைக்க முடியும். சந்தோஷமா அவன் எப்படி சந்தோஷமா செய்ய முடியும்? வைக்க முடியும். யார? தியானிக்கிற ஒரு மனுஷனை. சரி, இந்த தியானிக்கிற மனுஷனை இப்படி எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 1 தியானிக்கும் போது வருகிற வார்த்தை. 2 இந்த தியானிக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை. ஒன்னு என்ன? நான் தியானிக்கிறேன், அந்த தியானிக்கும் போது எனக்கு வருகிற வார்த்தைகள் இல்லையா? இப்ப நான் எதை வச்சு பேசுறேன்? நான் தியானிக்கும் போது எனக்கு அந்த வார்த்தைகள் கூட பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா? இப்ப மோசேக்கு ஆண்டவர் சொன்னா, யோபாகம் 18:18 பாத்தீங்கன்னா, உங்களை ஒருவன் தீர்க்கதரிசி என தெரிந்து கொண்டு என் வார்த்தைகளை அவன் வாயில என்ன செய்வேன்? அப்ப இப்ப அவன் உங்களுக்கு சொல்லுவது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி கேட்காம போயிட்டேன்னா நான் உங்களை விசாரிக்குவேன் அப்படின்னு உபாகம் 18:18 பார்க்கலாம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்காக எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயிலே வைப்பேன், கற்பிப்பதை எல்லாம் அவன் உங்களுக்கு சொல்லுவான், என் நாமத்தினாலே
அவன் சொல்லும் வார்த்தைகளை செவி கொடாத போகிறவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்ப ரெண்டு எதுக்கு நம்ம செவி கொடுக்கணும்? தியானிக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும் இல்லையா? ஒன்னு தியானிக்கும் போது சொல்றத நம்ம செவி கொடுக்கணும். ரெண்டு என்ன? தியானிக்கிறவர்கள் சொல்லுகிறதற்கு நம்ம செவி கொடுக்கணும் இல்லையா? மூணாவது என்ன? இந்த தியானிக்கும் போது சொல்லி கொடுக்கிறாரு பாரு, அவர் சொல்றதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். தியானிக்கும் போது கர்த்தருக்கு சொல்லி உள்ளத்தை என்ன செய்வார்? பேசுவார். அந்த பேசுற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். ரெண்டு என்ன? தியானிக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். மூணு என்ன? இந்த தியானிக்க சொல்லி கொடுக்கிறாரு பாரு, அவரே சொல்லுவார். யாரு? ஆண்டவரே சொல்லுவார் இல்லையா? அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். இந்த மூணு வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம்னா அவன் செய்கிறது அவனை கர்த்தர் எப்படி வைப்பான்? வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாய் கர்த்தர் வைப்பார். அவன் எப்படி வைப்பான்? சந்தோஷமாய் கர்த்தர் வைக்கா. இதுக்கு ஆதியாகமம் 26 சிறந்த எடுத்துக்காட்டு. ஆதியாகமம் 26 சிறந்த எடுத்துக்காட்டு. 1-2 வேகமா வாசிங்க. காரியத்தை மட்டும் சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். பஞ்சத்தை அல்லாமல் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இப்ப யார் சொல்றது? தியானிக்கும் போது சொல்லுகிறவர் சொல்றது. அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? மூணு கர்த்தர் சொன்ன. ஒன்னு என்ன? தியானிக்கும் போது எனக்கு சொல்ற வார்த்தை. ரெண்டு என்ன? தியானிக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை. மூணு என்ன? தியானிக்கும் போது சொல்லிக் கொடுக்கிறது. பத்தியா? யார் சொல்லிக் கொடுக்கிறது? ஆண்டவர் இல்லையா? அவர் சொல்ற வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம செவி கொடுக்கணும். இப்ப ஈசாக்கு ஒரு வார்த்தை எங்கிருந்து வருது? தியானிக்கும் போது வரல, தியானிக்கும் போது வந்தது கல்யாணம். இப்ப அதை பத்தி நான் பேசல, அது பேச முடியாது. இப்ப அது பெரிய சப்ஜெக்ட், அங்க நான் போக விரும்பல. அவன் தியானிக்கும் போது நடக்கிற சம்பவங்கள் எப்படி முடியுது, அது திருமணத்தை பத்தி பேசணும், அது பெரிய சப்ஜெக்ட், அங்க நான் போக வேண்டாம். நான் இங்க சொல்ல வரேன். என்ன சொல்ல விரும்புறேன்? இப்ப தியானிக்கிறவர் என்ன செய்யறாரு? இந்த தியானிக்கும் சொல்லி கொடுக்கிறவர் அவனுக்கு சொல்றாரு. தியானிக்கும் போது வரல, தியானிக்கிறவங்க சொல்லல, தியானிக்கும் போது சொல்லி கொடுக்கிறவர் சொல்லுகிறார். இப்ப ஈசாக்கு என்ன வார்த்தை வருது? எங்கிருந்து வார்த்தை வருது? தியானிக்கிறவர் சொல்லல. தியானிக்கும் போது தியானிக்கிறவங்களும் சொல்லல, தியானிக்கிற போது சொல்லி கொடுக்கிறார். பத்தியா? அவர் சொல்றார். என்ன சொல்றார்? இதை செய் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இந்த வார்த்தைக்கு ஈசாக்கு செவி கொடுக்கும் போதுதான் அவன் நடக்க சம்பவம் என்ன? அவன் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அவனை கத்த சந்தோஷமா தியானிக்கிற கத்த எப்படி வைக்க விரும்புறா? சந்தோஷமா வைக்க விரும்புறார் இல்லையா? தியானிக்கும் போது சொல்ற வார்த்தையை கேட்கிறவங்க எப்படி வைக்க விரும்புறா? சந்தோஷமா வைக்க விரும்புறா இல்லையா? இப்ப ஈசாக்கு எப்படி வைக்கணும்? சந்தோஷமா வைக்கணும் இல்லையா? இப்ப ஈசாக்கு சந்தோஷமா வைக்கிறாரா? அந்த தேசத்துல அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் இல்லையா? இப்ப இது சந்தோஷமா வேதனையா? சந்தோஷம். அடுத்தது என்ன? அவன் வர 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 விருத்தி அடைந்து, அவன் வர 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 விருத்தி அடைந்து என்றார் இல்லையா? இது சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம் இல்லையா? அடுத்தது அல்ல, அடுத்த பாயிண்ட் வந்துரு. அடுத்த வசனம். அதெல்லாம் பெருகி வச்சு விருத்தி ஆகிட்டான். பெலிஸ்தர் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டான். இது சந்தோஷமா துக்கமா? இது அவனுக்கு சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம் இல்லையா? அடுத்து என்ன? அவங்க அப்பா காலத்துல பெற்ற குறவை எல்லாம் வந்து என்ன போயிடுறாங்க, அவன் திரும்பி தோண்டி தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுக்கிறானா? இது சந்தோஷமா? துறவை தோண்ட தண்ணி கிடைக்குதா? இது சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். சரி, ஒரு துறவை மூடிட்டான்ல, அப்ப என்ன பண்ணணும்? ஐயோ நம்ம கிணத்தை எடுத்துக்கிட்டானே அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்தானா ஈசாக்கு வாழ்க்கை என்ன கிடையாது? சந்தோஷம் இல்ல. இந்த கிணறு முன்ன அந்த கிணறு தோன்றான். ஏன்? நான் எங்க சொன்னாலும் என்ன வரும்? அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுது? இப்ப இவனுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? அந்த கருத்தை புடிங்கிட்டான் இல்லையா? உடனே என்ன செய்யறான்? அங்க போய் தோன்றானா? இதெல்லாம் என்ன காட்டுது? விதை விதைக்கிறான், 100 மடங்கு. அது பத்தி சந்தோஷமா? சந்தோஷம். ரெண்டாவது என்ன? அந்த இடத்துல வர 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 விருத்தியாயினே போறான். சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? மூணாவது என்ன? அவன் என்ன போய் செஞ்சாலும் அது என்னவா முடியுது? அவனுக்கு நன்மையாகவே முடியுது இல்லையா? அவன் போய் தோன்னா தண்ணி வர மாட்டேங்குது, இவன் போய் தோன்னா தண்ணி வருது. அப்ப இவன் செய்வதெல்லாம் இத மூணாம் வாழ்க்கை என்ன கொண்டு வருது? சந்தோஷம் கொண்டு வருது. அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்குன்னா அவன் செஞ்சது என்ன?
தியானிக்கும் போது சொல்லிக் கொடுக்கிறவர் சொன்னதுக்கு அவன் செவி கொடுத்தான். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த 3 பேர் கேட்டகரி உள்ளவர்கள் சொல்லுகிறதுக்கு செவி கொடுத்துட்டோம்னா இந்த 4 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்ய ஆயத்தம். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது 3, அவர் செய்யறது 4. 3 வேணுமா 4 வேணுமா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கண்களை மூடி பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே இந்த 3 காரியம் நாங்க செய்யாம போனதுனாலதான் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்து போயிட்டோம்னா, மகிழ்ச்சியை இழந்து போயிட்டோம்னா இந்த காலையில இந்த முதல் நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம், இந்த முதல் நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி ஒரு நாளும் கேட்க கூடாதவன் சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம்ப்பா. எனக்கு சொல்ல வேண்டியவன் சொல்றது நாங்க கேட்டு அப்படியே நாங்க செய்ய இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை மாதம் முழுவதும் மட்டுமல்ல, எங்க வாழ்நாள் முழுவதும் எங்களை சந்தோஷமாய் வைத்து எங்களை ஆசீர்வதிங்க சாமி, ஆசீர்வதிங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த வாரம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களை சந்தோஷமாய் வைத்து ஆசீர்வதிச்சிருங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற உன்னத கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தை விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.